இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 2வது புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 வசனம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்: மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் என்று தாவீது தன்னை குறித்து சொல்லும்போது, மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன் ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்று இங்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறான். கர்த்தர் தான் தன்னை உயர்த்தினார் என்பதை உணர்ந்தவனாக, தன்னை தேவ அன்பின் அடையாளமாக உணர்ந்தவனாக, தான் யார் என்றும் தன்னுடைய குடும்பத்தின் பின்னணி என்னது என்றும் அறிந்து தேவன் தான் தன்னை உயர்த்தினார் என்பதை உணர்ந்து அறிக்கையிடுகிறான். தாவீதின் கடைசி வார்த்தைகள், த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் பெர்மனன்ட் அண்ட் ஸ்பெஷல் வேர்ட்ஸ். கடைசி வார்த்தைகள் கடந்த கால வாழ்வின் அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகள். தாவீது என்பதன் அர்த்தம் பிலவட், பிரியமானவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற அர்த்தம். தாவீது பன்முகத்தன்மை கொண்ட மனிதன். அவன் ஒரு கவிஞன், பாடகன், அரசன், தீர்க்கதரிசி, ஆராதனை வீரன். இந்த ஆராதனை வீரன் முந்தின வசனங்களிலே சொல்லுகிறான், ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உமது நாமத்திற்கு சங்கீதங்களை பாடுவேன் கர்த்தாவே என்று தேவனை துதித்து பாடுகிறான். கர்த்தர் தான் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று தேவனுடைய ஆவியானவர் தன்னோடு கூட பேசினதை உணர்ந்தவனாக அவன் சொல்லுகிறான். நீதிபரராய் மனிதரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவராய் இருப்பார் என்றும், ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும் பயத்தை அறிந்து கொள்ளும்படி ஆளுகிற ராஜாவாகிய கர்த்தர் ஒருவர் எழும்புவார் என்றும், அவர் காலையிலே மேகமூட்டம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன்னுடைய அழகிய ஒளி கதிர்களினாலே புல்லை பூமியிலே முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்று மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் கூட தீர்க்க தரிசனமாக அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். இந்த தாவீதுடைய வம்சத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவனுடைய சிங்காசனத்தை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கின்படியே தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கடைபிடித்தவராக அதை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துகிறார். அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையை காத்தவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தயவிற்காகவும் தாவீதை போல எங்களை அபிஷேகித்து எங்களை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளாக வாழ கிருபை அளிக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.